அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர், என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீர், என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஜீவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் தோற்றம், ஜீவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் தோற்றம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் தோற்றம், அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் தோற்றம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொன்னார், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். வரவேற்றுக் கொள்கின்றேன். நம் அனைவரும் கண்களை மூடி தலைவணங்கி அமைதியான முறையிலே வழிபாட்டிற்கென்று நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்வோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியானவராகிய மூவரு கடவுளின் பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். ஈடு இணையற்ற அன்பும் எல்லையில்லா இரக்கம் கொண்ட எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஆசீர்வாதமாக எங்கள் வாழ்க்கையில் மற்றும் ஒரு இடைவார ஆராதனையை நாங்கள் காணுகிற பாக்கியத்தை நீர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். இந்நாள் காலை துவங்கி இந்த நேரம் வரையிலும் எங்களை கருத்தோடு கண்ணின் மணி போல காத்து கொண்டு வந்தீர். இம்மாலை வேளையிலும் ஒரு சமூகத்தில் உம் பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி ஆவியோடும் உண்மையோடும் மை தொழுது கொள்ளும்படியாக நாங்கள் முற்படும் போது உம் தெய்வீகமான பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் வைத்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். வழிபாட்டின் ஊடாக நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற இறை வேண்டல்கள், வாசிக்கிற தியானிக்கிற உமது திருமொழிகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். இவைகளின் ஊடாக உமது நாமம் மாத்திரமே மகிமையும் ஆட்சிமையும் அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற தம்முடைய மக்களையும் பங்கெடுப்பதற்காக ஆயத்தத்தோடு வந்து கொண்டிருக்கிற தம்முடைய மக்களையும் உமது சன்னிதானத்திலே ஒன்றாக கூட்டி சேர்த்தருளும். நாங்கள் இணைந்து ஒருமித்து உமது திருப்பெயரை மாத்திரமே உயர்த்தி பிடிக்க கர்த்தராக இறைவன் தாமே கிருபை செய்வீராக. வழிபாட்டின் துவக்கம் முதல் இறுதி மட்டுமாக திருப்பிரசன்னத்தினாலும் தூய ஆவியானவரின் அருள் துணையாலும் எங்கள் அனைவரையும் ஆண்டவராக இறைவன் நீ நிறைவாக ஆட்கொண்டு வழிநடத்தி அருள வேண்டும் என்று இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம் வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் மூவொரு கடவுளை போற்றும் வண்ணமாக 42வது
கீர்த்தனை பாடலை இணைந்து பாடும் சரணம் நம்பினேன் ஏசுநாதா என்கிற பாடல் 42வது பாடல். சரணம் நம்பினேன் ஏசுநாதா, சரணம் நம்பினேன் ஏசுநாதா, இது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா, சரணம் நம்பினேன் ஏசுநாதா, நின்னருளால் இங்கே வந்து என்றும் நின்னடை கலமாக என்னையை தந்து, நின்னருளால் இங்கே வந்து என்றும் நின்னடை கலமாக என்னையை தந்து, முன்னாள் வினையை துறந்து, முன்னாள் வினையை துறந்து, ஆதி மூலமே உனக்கோலும் ரட்சியும் என்று சரணம் நம்பினேன் ஏசுநாதா. சன்னதி முன் தொண்ட நின்றே என்றும் தாயான கருணை உனக்கு உண்டே என்றே, சன்னதி முன் தொண்ட நின்றே என்றும் தாயான கருணை உனக்கு உண்டே என்றே, சென்னி மேல் கரம் தூக்கி நின்றே, சென்னி மேல் கரம் தூக்கி நின்றே, உன்னை சேவிக்கும் எளியேனை கோவிக்காய் என்றே சரணம் நம்பினேன் ஏசுநாதா, இது தருணம் தருணம் உந்தன் கருணை கூர்வேதா, சரணம் நம்பினேன் ஏசுநாதா. அலைவாய் துரும்பு போட்டாடி உனததி கருணை வர செம்பாதம் தேடி, அலைவாய் துரும்பு போலாடி உனததி கருணை வர செம்பாதம் தேடி, தொலையாத வாழ்வை மன்றாடி, தொலையாத வாழ்வை மன்றாடி, அன்பின் தோற்ற சங்கீர்த்தன கீதங்கள் பாடி சரணம் நம்பினேன் ஏசுநாதா. இனிய கருணை பொழிவேதா, என்னை இருக்கற தாளனை எம் கிறிஸ்துநாதா, இனிய கருணை பொழிவேதா, என்னை இருக்கற தாளனை எம் கிறிஸ்துநாதா, கனிவீனையை தொலைத்த நீதா, கனிவீனையை தொலைத்த நீ
எழுந்து நின்று மாலை ஆராதனை மர்மையை பின்பற்றுவோம். 54வது பக்கம். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், உமது புகழை அறிவிக்கும். கடவுளே, என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. 25வது சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 25 வசனங்கள் 12 துவங்கி 22 முடிதான வார்த்தைகள். பாடல் புத்தகத்தில் 155வது பக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மாலை ஆராதனைக்காக குறிக்கப்பட்ட திருமுறை பகுதி அது சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் முடிய நான் வாசிக்க முறையாக கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற எவனோ அவங்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளையை அவர் போதிப்பார். தமக்கு பயந்துள்ள கர்த்தர் தமது ரகசியத்தை வெளிப்படுத்துவார். அவர்களுக்கு தமது உடன்படிக்கை தெரிவிப்பார். கண்கள் எப்போது கர்த்தர் அவரே என் காரர்கள் எனக்கு நேராக திரும்பி எனக்கு இறங்கும். நான் தனித்தவன், சிறுமப்பட்டவன், என் சிறுமையும் என் வருத்தத்தையும் பாரும். என் பாவங்கள்லாம் மன்னித்தருளும். சத்துருக்களை பாரும். அவர்களை பெருக்கி குறிப்பாக என்னை காப்பாற்றி என்னை விடுவித்தருளும். நான் வெட்கப்படாதபடி செய்யும் உம்மிடத்தில் அடைக்கலம் புகுந்தேன். சேர்ந்து வாசிப்போம். கடவுளே, இஸ்ரவேலுக்கு நேர்ந்த எல்லா இக்கட்டினின்றும் அவன் மீட்டருளும் சுவாமி. ஆமென். ஈராவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக, ஆதியிலோ இப்போதும் எப்போதுமான யுகா யுகங்களா படியே. ஆமென். ஆண்டவருடைய வாழ்வை அருளும் திருமொழிகளை படித்த நாம் அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்திருப்பவித்து கண்மெடுத்து பிறந்து பொந்தை விழாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறை உண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தார். பரிசுத்தனாரை சுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர் தெழுதலும் விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் ஆண்டோடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் ஆண்டோடைய திருவார்த்தையை தியானிக்க எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி அது எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம்.
The book of Hebrews, chapter 12, verse 1. எபிரேயர் 12:1. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, வாழ்வை அருளும் திருமொழிகளை சிந்திக்க நாங்கள் முற்படும்போது நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். திருவார்த்தைகளை உமது வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ளவும் அவ்வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்கும் நீர் எங்களுக்கு அருளை தாரும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உமது திரு முன்னிலையில் உகந்தவையாயிருக்கட்டும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தை துவக்குகிறவர் அல்லது விசுவாச கர்த்தாவும் விசுவாச சம்பூர்ணருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக் கடவோம் என்கின்ற வார்த்தைகள். ஒரு அதிகமான குளிர் காலம். ஸோ அந்த குளிர்காலத்தில் நமக்கு தெரியும், ஒருவேளை இங்கே நாம் இருக்கக்கூடிய நம் இடங்களில் நம் நாட்டில் குளிர்காலம் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு இருக்கும்னு நமக்கு தெரியும். ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த குளிரினுடைய தாக்கம் அதிகமாக இருந்தால் சில நேரங்களில் அந்த பனிப்பொழிவு ஏற்படும் இல்லையா, தூறல் போல அந்த குளிர்காலத்தில் வரும். ஆனால் பல இடங்களில் ஏன் நம் இந்தியாவில் இப்போ அந்த நார்த் சைடு இமாலயாஸ் போன்ற இடங்கள்லாம் நமக்கு பார்க்கும்போது நமக்கு தெரியும், அந்த இடங்கள்லாம் வந்து பயங்கரமான பனிப்பொழிவு ஏற்பட்டு ஆங்காங்கே வீதிகளிலே நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே பனிப்படலங்கள் நிறைந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு முறை ஒரு 2 சிறுவர்கள் ஒரு பனிப்பொழிவு நிறைந்த இடத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கும்போது ஒரு சிறுவனை பார்த்து சொல்லுகின்றார், நாம் இந்த பனிப்பொழிவில் நேராக யார் நடந்து போகிறோம் என்று நமக்குள் ஒரு போட்டியை வைத்துக்கொள்வோம் என்று ஒரு சிறுவன் சொன்னாராம். ஏன்னா பனிப்பொழிவு அதிகமாக இருந்தால் அந்த இடங்களில் நடப்பது சற்று கடினம் இல்லையா, கால் உள்ள மாட்டிக்கும், சரியான நேரான பாதையில் நம்ம பயணிக்க முடியாது. அப்படி இருப்பதினால அந்த ஒரு போட்டியை வந்து ஒரு சிறுவன் சொல்லுகின்றார். உடனே இன்னொரு சிறுவனும் அதை ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு 2 பேரும் போட்டியை ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பித்து 2 சிறுவர்களும் அதில் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி நடந்து கொண்டே போய்கொண்டு இருக்கும்போது ஒரு சிறுவன் தன்னுடைய பாதைக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை பார்த்து அவர் நடந்து கொண்டு போகிறார். அதுதான் அவருடைய டார்கெட் இல்லையா, ஃபைனல் அந்த கோல் அதுதான். ஸோ அதை பார்த்து அவர் வந்து நடந்துகிட்டே போகிறார். இன்னொரு சிறுவனும் அதே போல தனக்கு முன் இருக்கின்ற அந்த மரத்தை பார்த்து அவரும் நேராக நடந்து போய்கொண்டே இருக்கின்றார். இப்படி போய்கொண்டே இருக்கும்போது ஒரு சிறுவன் மாத்திரம் இந்த மரத்தை நோக்கி பயணித்து கொண்டே இருக்கிறவர், நடந்து கொண்டே இருக்கின்றவர், அவருக்குள்ள ஒரு யோசனை வருது, நம்ம கரெக்டாக தான் நடக்கிறோமா, ஒருவேளை நம்முடைய நேரான பாதை வேறு திசைக்குள்ளாக மாறி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அப்படி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவர் யோசிக்கிறாரு, கொஞ்சம் மாற்றி நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கொஞ்சம் தொலைவு நடந்தே போகிறாரு. மறுபடியும் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. இப்படி திரும்ப திரும்ப கொஞ்சம் தொலைவு போயிட்டு திரும்பவும் அவர் திரும்பி பார்த்து இறுதியில் அவருடைய இடத்தை போய் அடைகின்றார். இன்னொரு சிறுவர் திரும்பி பார்க்காமல் நேராக மரத்தை
மையமாக வைத்து தன்னுடைய நடையை நடந்து கொண்டு போனார். அவரும் இறுதி கட்டத்தை அடைந்து இருவரும் தாங்கள் நடந்து வந்த அந்த பாதையை அந்த தடத்தை பார்க்கிறார்கள் திரும்பி. அப்போ திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு சிறுவன், அதாவது மரத்தை மாத்திரமே பார்த்து பின்னாக பார்க்காமல் நடந்து போனவர், அவருடைய அந்த தடம், நடந்து போன தடம் என்பது நேராக சீராக இருந்ததாக பார்க்கின்றோம். ஆனால் இன்னொரு சிறுவன், அவரும் மரத்தை பார்த்து தான் நடந்தார். ஆனால் ஆங்காங்கே சில சந்தேகம் ஏற்பட்டது. நேரான பாதையா அல்லது வளைந்து போய் கொண்டிருக்கிறதா என்கின்ற சந்தேகத்தோடு திரும்பி திரும்பி அவர் பார்த்து கொண்டே போனதினால் அவருடைய நடை, அவருடைய பாதத்தடம் என்பது சற்று கோணலாக இருந்ததாக பார்க்கின்றோம். அப்படி இருக்கும்போது இந்த நபர், இந்த சிறுவன் அந்த சிறுவனை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய நடை மாத்திரம், உன்னுடைய பாதத்தடம் அது மாத்திரம் எப்படி சீராக நேராக இருந்தது, என்னுடையது ஏன் இப்படி கோணலாகி போய்விட்டது அப்படின்னு சொல்லும்போது அவர் அதற்கு விளக்கம் சொல்லுகின்றார். நான் எதையும் பார்க்கவில்லை, நான் மரத்தை மையமாக வைத்து அதை நோக்கியே நான் பயணித்தேன். ஆனால் நீ ஆங்காங்கே சந்தேகத்தோடு திரும்பி திரும்பி நடந்து கொண்டு பயணித்தாய், ஆகையினாலே தான் உன்னுடைய தடம் அது கோணலானதாக போய்விட்டது என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இது போன்றுதான் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்விலும் பல நேரங்களில் நாம் ஆண்டவர் இயேசுவை மையமாக வைத்து, ஆண்டவர் இயேசுவை முன்பதாக வைத்து நாம் பயணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்கும் போது நாம் அவரை நோக்கி நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளாமல் பல நேரங்களிலே நாம் இந்த உலகத்தில் வாழும் மக்களை நாம் பார்த்து நடந்து கொண்டு பயணித்தோம் என்றால் நம்முடைய வாழ்வும் இப்படி சீரான நேரான வாழ்வாக இல்லாமல் போய்விடும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை நாம் மையமாக வைத்து அவரையே நோக்கி இந்த கிறிஸ்தவ வாழ்வை நாம் வாழும்போது நிச்சயமாக நம்முடைய பாதை, நம்முடைய நடை, நம்முடைய வாழ்வு எல்லாவற்றிலும் அந்த நேரான சீரான வாழ்வை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் சந்தேகமின்றி நம்ப வேண்டும். ஸோ இதை நாம் புரிந்து கொள்வதற்கு திருமறையிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு நற்செய்தி நூலின் 14ஆம் அதிகாரம் 22 33 முடிதான திருவசனங்கள். மத்தேயு 14 22 33. ஸோ இந்த பகுதி நமக்கு ஒரு பரிச்சயமான பகுதி தான். 22வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஜனங்களை அனுப்பிவிட்டு இயேசு படகில் ஏறவும் தமக்கு முன் அக்கரைக்கு போகவும் அவர்களை கட்டாயப்படுத்தினார். அப்போ இயேசுவினுடைய சீடர்கள் படகில் ஏறி அக்கரைக்கு இப்பொழுது பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனியே ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். அது சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக படகு கரையிலிருந்து வெகு தூரம் போயிருந்தது. எதிர்காற்றடிக்கவே அது அலைகளினால் அலைவு பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடம் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர் கண்டு கலங்கினார்கள், ஆவேசம் என்று சொன்னார்கள், பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு சொல்லுகின்றார், தைரியமாயிருங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஸோ இப்பொழுது படகு அக்கரைக்கு போய் கொண்டிருக்கிறது, வெகு தொலைவு போய்விட்டது. இயேசு ஒரு கரையில் இருக்கிறார். அவர்களை அனுப்பிவிட்டு அங்கே மலை மீது ஜெபித்து விட்டு இப்பொழுது வருகிறார். அப்போ ரொம்ப தொலைவில் படகு போய் இருப்பதினாலே இயேசு கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி பயணப்படுகிறார். அப்படி பயணப்பட்டு கொண்டே இருக்கும்போது இவர்கள் பயப்படுகிறார்கள். நான் தான், தைரியமாயிருங்கள் என்று இயேசு சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்த பிறகு அதில் ஒருவர், பேதுரு, இயேசுவினிடம் பேசுகின்றார், ஆண்டவரே, நீரே ஆனால் நான் இந்த ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடம் வர கட்டளையிடும். ஸோ நீங்க தான் அப்படின்னா நானும் நடக்கணும் என்று அவர் சொல்லுகின்றார். இப்படி சொன்ன மாத்திரத்தில் இயேசு வா என்று சொல்லுகின்றார்.
அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி ஜலத்தின் மேல் நடந்து இயேசுவை கிட்டி வந்தான். அப்ப இயேசு நடந்து கொண்டு வருகிறார். பேதுரு படகிலிருந்து இறங்கி, பயங்கரமான காற்று, கடல் அலை, படவெல்லாம் அலைவுகளினாலே, அந்த கடல் அலையினாலே தத்தளித்து கொண்டிருக்கிறது. இதன் மத்தியிலும் பேதுரு இறங்கி இயேசுவை நோக்கி நடந்து கொண்டே வருகிறார். அப்படி வந்து கொண்டே இருக்கும்போது 30வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், காற்றை கண்ட போதே பயந்து அமில போகையில். இயேசுவை நோக்கிய பேதுருவின் அந்த நடை பயணம், அந்த கடல் மீது, கொந்தளிக்கின்ற கடலின் மீது, அலைகளின் மீது பேதுரு நடந்து கொண்டு இயேசுவை பார்த்து பயணிக்கின்றார். ஆனால் தனக்கு முன் இருக்கின்ற இயேசுவை விட்டுவிட்டு தனக்கு பக்கத்தில், அருகில் சுற்றி இருக்கின்ற கடலையும் காற்றையும் பார்த்த மாத்திரத்தில் உடனே அவர் பயப்பட ஆரம்பிக்கிறார். அப்ப இயேசுவை விட்டு நம்முடைய பார்வை வேறு பக்கம் போகும்போது நமக்கு பயம் ஏற்படும். இரண்டாவது, அமில போகையில், இப்பொழுது உயிருக்கு போராடுகின்ற ஒரு நிலைக்குள்ளாக அவர் தள்ளப்படுகின்றார். ஆண்டவர் இயேசுவை விட்டு நம்முடைய பார்வையை நாம் வேறு பக்கம் திருப்பும் போது நம்முடைய வாழ்வில் பயங்கள் ஏற்படும், நடுக்கங்கள் வரும், நாம் வாழ்வை இழந்து போகக்கூடிய நிலைமைக்குள்ளாக நாம் கடந்து போவோம். அப்படி இருக்கும்போது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னவென்றால், ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு வாழ்விற்குள்ளாக நாம் போயிருந்தால் உடனே நாம் செய்ய வேண்டிய வேலை, அங்கே பேதுரு நமக்கு ஒரு பாடமாக எடுத்து வைக்கின்றார். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று அவர் கேட்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவேளை அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தால் உடனே நாம் ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே என்னை ரட்சியும். ஆண்டவர் பக்கமாக நாம் திரும்பினால், மீண்டும் அவரை நமக்கு முன்னாக வைத்து, மையமாக வைத்து அவரை நோக்கினால் நிச்சயம் இயேசு நம்மை ரட்சிப்பார். ரட்சியும் என்று அவர் கதறி கூப்பிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி கூப்பிடுகையில் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்தார். பிடித்து அவர் சொல்லுகின்றார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? அவர்கள் படவில் ஏறவே காற்று அமர்ந்தது. இயேசு நம்மை பிடித்து மீண்டும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் விடுவது போல அவனை படகில் விட்டார். விட்ட மாத்திரத்தில் மிகப்பெரிய அமைதல் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை பிடித்து கொண்டால், ஆண்டவர் நம்மை கரையேற்றினால் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை அவரால் மாத்திரமே கொடுக்க முடியும் என்பதை நாம் வாழ்வில் மிக மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். 33 வாசிக்கின்றோம், அப்பொழுது படவில் உள்ளவர்கள் மெய்யாகவே நீர் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் பயணத்தில் இயேசுவை நமக்கு முன் வைத்து அவரையே நோக்கிய பயணமாகத்தான் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதை விட்டு வேறு பக்கம் நம்முடைய பார்வையை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய நடையை நாம் திருப்பினால் அந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வா? அமிழ்ந்து போகின்ற வாழ்வாக, பயம் நிறைந்த வாழ்வாக, சீரில்லாத வாழ்வாக, ஒழுங்கில்லாத வாழ்வாக, நாம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல மோசமான நிலைமைக்குள்ளாக நம்முடைய வாழ்வு தள்ளப்படும். ஆகையினாலே தான் இங்கே எபிரேயர் நிருபத்தில், இந்த எபிரேயர் நிருபத்தின் ஆக்கியோன் சொல்லுகின்றார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நிறைய சாட்சிகள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நிறைய பேர் திருமறையில் இருக்கிறார்கள், மேகம் போன்ற சாட்சிகள் நிறைந்தவர்கள். ஸோ அப்படிப்பட்டவர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது பாரமான யாவற்றையும், நம்மை எளிதில் அகப்படுத்துகின்ற பாவத்தையும் விலக்கி, பாரமாய் இருக்கக்கூடியவைகள், எளிதில் நம்மை பாவத்தில் உட்படுத்தக்கூடியவைகளை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு அடுத்தது சொல்றார், விசுவாச கர்த்தாவும் விசுவாச சம்பூரணருமாகிய, உங்க மொழிபெயர்ப்பில் விசுவாசத்தின் துவக்கம், விசுவாசத்தினுடைய முடிவு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானே இருக்கு. விசுவாசத்தின் துவக்குகிறவரும் முடிக்கிறவரும், விசுவாசத்தின் கர்த்தா அவர்தான் விசுவாசத்தினுடைய ஃபவுண்டர், ஆங்கிலத்தில் ஃபவுண்டர் என்று சொல்லப்பட்டுள்ளது.
அப்போ அவர்தான் அதை உருவாக்குகிறவர், அதை முடிக்கிறவர் அவர்தான். ஸோ அவரை நோக்கி, அந்த இயேசுவை நோக்கி, உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்கள். அந்த ஹரி பிரியன் அது மாதிரி ஓடாம இல்லையா, அங்கலாய்ப்பாக ஓடாமல் பொறுமையாக, மெதுவாக, நிம்மதியாக அவரை நோக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பயணத்தை நீங்கள் நாள்தோறும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்படி இயேசு வாழ்ந்தார். 2வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். இயேசுவுக்கு முன் ஒரு பெரிய சந்தோஷம் நிறைந்திருந்தது. இந்த சந்தோஷத்தின் நிமித்தம் இயேசு தன் வாழ்வில் வந்த அவமானங்களை என்ன செய்யலையா, அவர் எண்ணவே இல்லை. சிலுவையை சகித்தார். கடவுளுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். ஸோ இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில பல அவமானங்களை சந்தித்தார். சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் நமக்காக மரித்தார். இவை எல்லாம் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு முன் இருந்தது. என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் முடிச்சிட்டு மீண்டும் கடவுளுடைய வலது பார்சத்தில் போய் அவர் வீற்றிருக்கின்றார். ஒரு பெரிய நிறைவு இயேசுவுக்கு இருந்தது. நம்ம எல்லாம் ரட்சித்ததின் வழியாக தன்னுடைய அவமானங்களையும் நிந்தைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஒரு பொருட்டாக இயேசு நினைக்கவே இல்லை. அதான் நம்ம கடந்த வாரத்தில் வியாழக்கிழமை பரத்துக்கேறின பண்டிகை அனுசரித்தோம். தன் எல்லா பணியையும் சிறப்போடு முடித்து தனக்கு முன் நியமிக்கப்பட்டிருக்கின்றவைகளை நோக்கி, அந்த சிலுவையை நோக்கி, சிலுவை சாவை நோக்கி இயேசு இந்த உலகத்தில் பயணித்து கொண்டே இருந்தார் வாழ்ந்த போது. அப்ப அதை அவர் முடித்து கடவுளுடைய வலது பக்கத்தில் போய் அமர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது மிகவும் சவால் நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்வு. இயேசுவை முன் வைத்து மையமாக வைத்து நாம் பயணித்து கொண்டே இருக்கும்போது நிச்சயம் நம்மை அதிலிருந்து வேறு பக்கம் திருப்பக்கூடிய நிறைய விஷயங்கள் வரும். அது பணமாயிருக்கலாம், பொருளாயிருக்கலாம், பதவியாயிருக்கலாம், பட்டமாயிருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கலாம், நம்மை வீழ்த்தக்கூடியவைகள் இருக்கலாம். இவையெல்லாம் இருக்கும்போது அதில் நாம் மூழ்கி போகக்கூடாது, அதில் நாம் வீழ்ந்து போக கூடாது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில இறைவன் எல்லாவற்றையும் தருகின்றார். அப்படி தரும்போது அதில் நாம் நிறைவை கண்டு அதற்குள் நாம் அமிழ்ந்து போகக்கூடாது. இறைவன் நம்முடைய வாழ்க்கையில எதை கொடுத்தாலும், பணம் கொடுத்தாலும், பட்டங்கள், பேர், புகழ் எல்லாவற்றையும் தரும்போது அதில் நாம் இறங்காமல் இதையெல்லாம் இறைவன் எனக்கு கொடுத்தது என்பதை நினைத்து அந்த பயணம் என்பது அவரை நோக்கி இருக்க வேண்டுமே தவிர பணத்தை நோக்கியோ, பேரை நோக்கியோ, புகழை நோக்கியோ, பட்டத்தை நோக்கியோ, இவைகளை நோக்கியே பயணமாக நம்முடைய பயணம் திரும்பிவிட்டால் நம்முடைய பயணம் கோணலான பயணமாக, சீரில்லாத பயணமாக, நாம் விரும்பாத பயணமாக, அமிழ்ந்து போகின்ற பயம் நிறைந்த பயணமாக அது மாறிவிடும். ஆகையினாலே வாழ்வில் என்ன வந்தாலும் இயேசுவையே நோக்கிய பயணத்தை நாம் மேற்கொண்டால் நிச்சயம் அந்த வாழ்வு நிறைவின் வாழ்வாக இருக்கும். அவர் நம்மை கரம் பிடித்து என்றும் நடத்தக்கூடிய வாழ்வாக இருக்கும். அந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். நாம் படிக்க கேட்ட அந்த சங்கீதம், முறையாய் வாசித்த சங்கீதம் 25:15 வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். சங்கீதம் 25:15. என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நோக்கி இருக்கின்றன, அவரே என் கால்களை வலையிலிருந்து விடுவிப்பார். அவரை நோக்கியே இருக்கின்றனர். அவரை நோக்கி இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஆண்டவருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவிற்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமென். நாம் தொடர்ந்து வழிபாட்டுக்கு நிறைவு பாடலாகவும் காணிக்கை பாடலாகவும் 79வது பாடலை நாம் பாடும். கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் பாடல் 79.
திருச்சபையினுடைய அறிவிப்பை தொடர்ந்து வாசிக்க. போதகரை யாவர்களுக்கும் திருச்சபையர் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து திருச்சபையினுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே தோதரு காணி கொடுத்தவர்கள் திரு காட்வின் பிரசன்னா, திருமதி பிரேமா காட்வின் பிரசன்னா வாணியம்பாடி அவர்கள் ரூபாய் 500, செல்வி காயத்ரி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்காக 404 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றதற்காக 500 கொடுத்துள்ளார்கள். வாணியம்பாடி சேர்ந்த திரு செல்வி காயத்ரி பெற்றோர்கள் திரு சுரேஷ், திருமதி பத்மா அவர்கள். அதே போல தங்களுடைய நிலத்தில் விளைந்த மாங்காய்களை போதகருக்காக மனமுவந்து கொடுத்த திரு டி சூரியகுமார் குடும்பத்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளிலே மாத காணி கொடுத்தவர்கள் திரு ஆர் சாம்சன் மெர்சிகலா அவருடைய குடும்பம் ரூபாய் 250. அனைவருக்கு ஸ்தோத்திரம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினுடைய ரிசல்ட்டில் அருமையான பிள்ளைகள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக இன்றைய நாளில் அன்புக்குரிய காயத்ரி அவர்கள், நம்முடைய திருச்சபையை சார்ந்த பிபி தமிழ்ச்செல்வி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகையினாலே அவர்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். தமிழ்ச்செல்வி, காயத்ரி, காயத்ரி, ரித்திகா தான் உங்கள் பேர்? காயத்ரி. தமிழ்ச்செல்வி யாருங்க? அப்படியா? ஓகே. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றி கலந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த மகிழ்ச்சியான இடைவார ஆராதனைக்காக மீண்டுமாக நன்றி சொல்லுகின்றோம். மிக சிறப்பாக உமது திருப்பீடதற்கு முன் முழங்கால் படியிட்டு கொண்டு உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய பிள்ளைகள், ஆண்டவரே, ரித்திகா அவர்களுக்காகவும் காயத்ரி அவர்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மிக சிறப்பான முறையில் இந்த நாளில் அன்பு பிள்ளைகள் நல்லதொரு மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றிருப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் படிக்கின்ற இந்த பாடங்கள், படிப்பு எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த கல்வி எங்களுக்கு வாழ்வின் உயரத்திற்கு நேராக அழைத்து கொண்டு போகக்கூடியது என்பதை அறிந்திருக்கின்றோம். அன்பு பிள்ளைகள் சிறப்பான முறையில் கடந்த நாட்களில் இந்த பொதுத் தேர்வில் பங்கெடுத்து அரசு பொதுத் தேர்வை சந்தித்து ஆண்டவரை நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி அடைந்து இருக்கும்போது இதை முன்னிட்டு அன்பு பிள்ளைகளும் குடும்பத்தின் பெற்றோர்களாய் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கும் போது அன்பு தம்முடைய மக்களை கடவுளாக இறைவனை தொடர்ந்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். மிக சிறப்பாக அருமையான பிள்ளைகளுடைய பெற்றோர்களாக இருக்கின்ற திரு சுரேஷ், திருமதி பத்மா அவர்களுக்காகவும் அதே போன்ற அருமையான திரு சூரியகுமாருடைய அன்பு மனைவி குடும்பத்திற்காக செபிக்கிறோம். யாவரையும் கடவுள் நீர் ஆசீர்வதியும். பிள்ளையினுடைய எதிர்கால வாழ்வை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். தொடர்ந்து ஆண்டவரை வருகிற நாட்களில் 11ஆம் வகுப்பிற்குள்ளாக பயணிக்கும் போது அந்த வகுப்பின் காலங்களும் அந்த ஆண்டும் பிள்ளைகளுக்கு பயனுள்ளதாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நீர் தரும் எல்லா நுட்பமான அறிவையும் ஞானத்தையும் பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு சிறப்போடு ஆண்டவரே இந்த காலங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு வாழ நீர் அருள் தருவீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட ஒருவேளை அன்பு பிள்ளைகள் யாராவது ஆண்டவரை தேர்ச்சி பெறாமல் இருக்கிற பிள்ளைகளையும் கடவுள் கண்ணோக்கி பாரும். வருகிற நாட்களிலே மீண்டுமாக மறுதேர்வு நடைபெறும் போது அன்பு பிள்ளைகள் அதில் பங்கெடுத்து ஆண்டவரை விடுபட்டிருக்கின்ற பாடங்களை நல்ல முறையிலே கற்றுத்தேர்ந்து ஆண்டவரை மீண்டுமாக தேர்ச்சி பெறக்கூடிய சூழலை நீர் உருவாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நீரை தொடர்ந்து வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசுவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூய ஆவியானவரின் நட்புறவு என்றும் உங்களோடு தங்கியிருந்த ஆண்டவராகிய இறைவன்
உங்களை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென். ஓகே, God bless. நாம் இறுதியாக ஜெபிப்போம். ஜெபித்திரை ஆசிரோடு கூட இவ்வழிபாட்டை நாம் நிறைவு செய்வோம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, மீண்டுமாக உம்மை நோக்கி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். இந்த மகிழ்ச்சியான மத்திய வார ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே, உமது சன்னிதானத்தில் உம் பிள்ளைகளாக நாங்கள் ஒருமித்து இணைந்து உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க நீர் தருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் மிகுதியாக பெற்றுக்கொள்ள நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வேளையிலும் ஆண்டவரே, மிக சிறப்பாக இந்த வழிபாட்டிலும் நீர் எங்களோடு பேசின உமது திருமொழிகளுக்காக நன்றி சொல்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமும் முடிவுமாக உம்முடைய திருமைந்தர் இயேசு கிறிஸ்து இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். விசுவாசத்தின் கர்த்தாவாகவும் விசுவாசத்தினுடைய சம்பூரணருமாக இருக்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கிய எங்களுடைய பயணம் பொறுமையோடு நாங்கள் ஓடுகின்ற அந்த பயணமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் மேகம் போன்று அநேக திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது, ஆண்டவரே, பாரமான யாவற்றையும் எளிதில் எங்களை பாவத்தில் அகப்படுத்துகின்றவைகளை நாங்கள் விலக்கி வைத்துவிட்டு இயேசுவை நோக்கிய பொறுமையான ஓட்டத்தை ஓடுகிறவர்களாய் நாங்கள் இருக்க அருளைத்தார் வைக்கிறோம். அன்பு கடவுள் வருகிற நாள் குரு சித்தம் பரம தரம்